கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் முகநூல்களில், வாட்ஸ்அப்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பெயரை இளைய காமராஜர் என்று பதிவிட்டு முகநூல்களிலும் வாட்ஸ்அப்களிலும் பதிவு செய்து வருகிறார்கள். உண்மையிலே இது ஏற்றுக்கொள்வதுதானா? இதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் காமராஜர் அவர்கள் காவி உடை உடுத்தாத ஒரு துறவியாக வாழ்ந்தவர். வள்ளலாரை போல தூய உடை உடுத்தி தூய உள்ளம் கொண்டவராக வாழ்ந்தவர். இருண்டு கிடந்த தமிழகத்திற்கு வேளாண்மை, கல்வி, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இப்படி மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் தேவையோ அத்தனை வசதிகளையும் தமிழகத்தில் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிகழ்த்திவிட்டு தமிழக மக்களுக்கு செய்து தந்துவிட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய பெயரை இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இளைய காமராஜர் என்று சூட்டுவது ஏற்புடையதல்ல. இதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவரை இதுபோல பதிவு செய்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும். காமராஜர் அவர்கள் யாரிடத்தாலும் இன்னைக்கு காமராஜரை தான் இன்னைக்கு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. காமராஜரை போல ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுங்கள், காமராஜரை போல மக்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லுங்கள். ஆனால் நான் தான் காமராஜர் என்று தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள். இவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் நான் இதை அறிவுறுத்துகிறேன், சொல்லுகின்றேன். காமராஜருக்கு ஈடு இணையாக தயவு செய்து யாரையும் ஒப்பிடாதீர்கள். ஏனென்றால் காமராஜர் எந்த சினிமாவிலும் நடிக்கவில்லை. காமராஜர் அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர். இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களும் கல்வி உபகரணங்களும் வழங்கின உடனே நம்ம காமராஜராக ஆகிவிட முடியாது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதனால் நாம் காமராஜராக மாறிவிட முடியாது. அதனால் தயவு செய்து பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையில் தயவு செய்து இனி யாரும் அவருடைய பெயரை பயன்படுத்தாதீர்கள். காமராஜர் என்பவர் ஒரு மிகப்பெரிய இந்திய ஒரு தேசிய தலைவராக வாழ்ந்தவர். இந்தியா முழுவதும் உள்ள மக்களால், அனைத்து சமய சமுதாய மக்களால் போற்றி புகழப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த மாமனிதருடைய பெயரை இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களுக்கு அடைமொழியாக சூட்டுவது ஏற்புடையதல்ல. அப்படி அடைமொழியாக சூட்டுவதை காங்கிரஸ் கட்சியோ அல்லது காங்கிரஸ் தொண்டர்களோ பார்த்து கைத்தட்டி கொள்ளலாம். ஆனால் நாடார் சமுதாயமும் நாடார் சங்கங்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பெயருக்கு ஈடு இணையாக தன்னுடைய பெயரில் பதிவு செய்ய வேண்டாம் என்பதை அந்த தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.